இங்க முத்து அண்ணாமலையோட சொல் பேச்சை கேட்டு வேற வழியே இல்லாம மீனாவை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க மீனா அழுதுகிட்டே அண்ணாமலை கிட்ட போய், நான் எந்த தப்புமே செய்யல மாமா, நீங்களாவது என்ன நம்புங்க, நம்ம குடும்பத்துக்கு எதிரா நானே இந்த காரியத்தை பண்ணிருப்பேன், நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அண்ணாமலை, நான் முத்துக்கு அடுத்தாப்புல நம்புறது உன்னதான் மீனா, நான் என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன், நீ அழுகாம உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரூமுக்கு வர முத்து மீனா கிட்ட, நான் பழைய மாதிரி எல்லாம் உன்கிட்ட நடந்துப்பேன் நீ கனவுலையும் நினைக்காத, ஏதோ எங்க அப்பா சொன்னாரே தான் உன் வீட்டுல வந்து உன்னை கூப்பிட்டு வந்தேன், நீ என்னைக்கு என் தம்பி ரவி கூட சேர்ந்து எங்க குடும்பத்துக்கே துரோகம் பண்ணியோ அன்னைக்கே உன்னை தலைமுழுகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மீனா, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்புமே நான் செய்யல, மாமாக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேனே தவிர்த்து உங்க மேல உள்ள பாசத்துல இந்த வீட்டுக்கு வந்தேன்ல நீங்களும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு முத்துக்கு சரியான பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மீனா. இங்க மீனா அண்ணாமலைக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறாங்க. அந்த சமயம் அங்க வந்த விஜயா, ஏய் மீனா, அதான் வீட்டுக்கு வந்துட்டல, எப்பயும் போல கிச்சன்ல போய் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், எனக்கு குடிக்க காஃபியும் ரோஹிணிக்கு சீக்கிரமா ஜூஸும் போட்டு கொண்டு வா அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. உடனே மீனா விஜயா கிட்ட, ஆமா நீங்க சொல்றதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும், உங்களுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே விஜயா, நீ செய்யாம இந்த வேலையெல்லாம் வேற யார் செய்வா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு மீனா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஒண்ணும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வீட்டை விட்டே அடிச்சு வெளியில துரத்துனப்ப முத்துவோட பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமகளை போய் துரத்துறோமேனு கொஞ்சம் கூட மனசுல தோணல, எந்த தப்புமே செய்யாத என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன உங்களுக்கு நான் எதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்தி நான் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்தப்ப இந்த வேலையெல்லாம் நீங்களும் உங்க அன்பு மருமகளும் சேர்ந்து தானே செஞ்சீங்க, மாமா சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக வேண்டா வெறுப்பாதான் உங்க பையன் என்ன இங்க கூப்பிட்டு வந்திருக்காரு, அப்படி இருக்கிற பட்சத்துல வேண்டாத மருமகளான நானு எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், என்னால இந்த வீட்டுல ஒரு வேலையும் செய்ய முடியாது, முடிஞ்சா இந்த வேலை எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க, இல்லனா உங்க ஆசை மருமகளை செய்ய சொல்லுங்க, என்ன வேலை ஏவுற வேலை எல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க, என்னைக்கு நீங்களும் உங்க பையனும் நான் தப்பே செய்யலன்னு உணர்றீங்களோ அன்னைக்கு இந்த வீட்டு மருமகளா நான் நடந்துக்கிறேன், எனக்கும் தன்மானம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் புரிய வேண்டாம், மறுபடியும் சொல்றேன், இந்த வீட்டு மருமகளா நான் நடந்துக்கணும்னா என் மேல தப்பே இல்லைன்னு நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா. உடனே விஜயா, என்ன இந்த மீனா வந்ததும் வராததுமா நம்ம பேச்செல்லாம் மீறி நம்மளை எதிர்த்து பேசிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க.